10th standard exercise 1.1 second sum பார்க்க போகிறோம். Let a equal to 1, 2, 3 and b equal to x. X is a prime number less than 10. Less than 10. Prime number வந்து less than 10 விட அதாவது 10 விட கம்மியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து find a cross b and b cross a கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன். நல்லா முதல்ல பார்த்துங்க. நமக்கு a கொடுத்துருக்காங்க, b கொடுத்துருக்காங்க. பிஏவே நமக்கு இன்டைரக்டாக கொடுத்துருக்காங்க, நமக்கு டைரெக்டாக கொடுக்கல. பியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம எழுதலாம். a ஈக்குவல் டு 1, 2, 3. அப்புறம் பியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். பி எக்ஸ் இஸ் எ ப்ரைம் நம்பர். ப்ரைம் நம்பர் எழுதணும். அது 10 விட சின்னதாக இருக்கணும். 10 விட சின்னதாக இருக்கிற ப்ரைம் நம்பர் சொல்லலாமா? 2, 3, 5, 7. ஓகேவா? இதுதான் ப்ரைம் நம்பர்ஸு 10 விட கம்மியாக இருக்குது. ஸோ முடிஞ்சிருச்சு. இப்போது ஆஸ் யூஷுவல் வந்து ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் பி. ஏ வந்து 1, ஏ வந்து 1, 2, 3 கிராஸ் பியோட வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 2, 3, 5, 7 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஓகேவா? நம்ம இதை கிராஸ் பண்ணுறோம். கிராஸ் பண்ணலாம். 1, 2, 1, 3, 1, 5, 1, 7. ஃபஸ்ட்டு 1க்கு முடிஞ்சிச்சு. அடுத்தது 2க்கு 2, 2, 2, 3, 2, 5, 2, 7. அடுத்தது 3, 2, 3, 3, 3, 5, 3, 7. ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு பி கிராஸ் ஏ எழுதணும். பி கிராஸு ஏ எழுதலாம். ஸோ பியோட வேல்யூ பார்த்திங்கன்னா 2, 3, 5, 7. பியோட வேல்யூ. அடுத்தது ஏவோட வேல்யூ எழுதணும். ஏவோட வேல்யூ என்னது? அடுத்தது ஏவோட வேல்யூ எழுதிக்கலாம். 1, 2, 3. ஏவோட வேல்யூ எழுதியாச்சு. இதுக்கு கிராஸ் எழுதணும். ஓகேவா? இதுலேருந்து இது கிராஸ் பண்ணி எழுதணும். ஓகே. 2, 1. அடுத்தது 2, 2, 2, 3. அடுத்து 3, 1, 3, 2, 3, 3. நெக்ஸ்ட்டு 5, 1, 5, 2, 5, 3. அடுத்தது 7, 1, 7, 2, 7, 3. சரிங்களா?